தமிழ்நாடு அரசியலே ஒரு திரும்பி பார்க்க விஷயம்தான் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரையே சந்திப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் தாங்க தமிழ்நாடுல எல்லா கட்சிகள் என்னடா அது ஒரு வித்தியாசம்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் எந்த பக்கம் சாய்வார், விஜய் உடனா அல்லது திமுக வந்து உடனா, அதை வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாம நீங்கள்லாம் ஓபிஎஸ்க்கு வந்து ஓட்டு போகிறாங்க லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி நீண்ட காலம் இடம்பெற்ற நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி தான் தற்போது அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்து வந்து உள்ளது. எந்த கட்சிகளுடன் தற்போது கூட்டணி வந்து இல்லை என தெரிவித்து உள்ளது. ஆனால் திடீரென்று பார்த்தால் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்திப்பதே ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சனியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து வயிறு வந்து தந்து உள்ளனர். பிரதமர் மோடி தான் அவர் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வரும்போது அவரை வரவேற்புக்கும் சரி வழி அனுப்பும் சரி வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அனுமதி வந்து கோரி வந்து உள்ளனர். இது தொடர்பாக தான் கடிதத்தை ஒன்று நரேந்திர மோடிக்கு ஓபிஎஸ் வந்து எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, எனது தொகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கை வந்து மதுரை டு போடி நாயக்கரின் ஒரு ரயில்வே பாதையில் வந்து மின்மயமாக்கல் உட்பட்ட பல திட்டங்களை வந்து தொடங்கி வைத்த தூத்துக்குடி வருகிறீர்கள் என்பது அறிந்து மகிழ்ச்சி வந்து அடைகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பங்களில் தான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை வந்து வரவேற்கும் சரி வழி எடுப்பும் சரி எனக்கு அனுமதி கிடைத்தால் அது வந்து ஒரு தனி மரியாதை வந்து என்றளிக்கிறது, சிறப்புணர்வு வந்து இருக்கும் என குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இது தொடர்பாக தாங்க ஏன்னா தொடர்ந்து மறுப்பு அதுவும் நடத்தணும். தமிழ்நாடு பாஜக கூட்டணி ஒரு பிரதான கட்சியின் அதிமுகவின் பொதுச் செயலாளரான முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி பிரதமரை சந்தித்து வாய்ப்பளிக்கப்பட்டது. ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாரு, நம்ம ஓபிஎஸ்க்கு வந்து எதுக்கு வந்து வாய்ப்பு தரமாட்டோம்னு சொல்லிட்டு அரசியல் கழகத்திலே ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி உள்ளது. பிரதமரை சந்திக்க மட்டும் கிடையாது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்க்கு வந்து முன்பாக தான் தமிழ்நாடுக்கு வந்து 2 தடவை வந்து அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பளிக்கவில்லை. இதுதான் ஓபிஎஸ் தரப்பினருக்கு ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்தது. ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த பலரும் வந்து இந்த கூட்டணி தொடர்பாக தான் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என வந்து கூறி வந்து ஆரம்பித்துள்ளனர். இதையடுத்து வியாழக்கிழமை என்று உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகி கூட்டம் சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஓட்டல் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மர், மதுரை தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், தேனி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் ஆகியோர் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனையாக முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் பங்கேற்று வந்து உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டம் வந்து முடிவந்த பிறகுதான் செய்தியில் வந்து பேசியுள்ள பன்ருட்டி எஸ் அவர் ஃபுல் நேம் வந்து என்னன்னா பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன். இன்றைய கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டதே தெரிவித்து வந்து உள்ளனர். அந்த 3 முடிவுகள் என்ன இருக்குன்னா, நம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து இடம்பெற்றது. அந்த கூட்டணியுடைய உறவை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து முற்றித்து கொண்டுள்ளது. நம்பர் 2 தான் ஓபிஎஸ் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்வார். நம்பர் 3 இப்போது எந்த கட்சிகளுடன் கூட்டணி வந்து எதுக்கில்லை, எதிர்காலத்துக்கு வந்து நிலைமைக்கு வந்து ஏற்ப கூட்டணி கொடுத்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்து வந்து உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் உறவு முறிந்ததற்கான காரணத்தை கேட்டபோதுதான் பாஜக தங்களுக்கு என்ன செய்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் என குறிப்பிட்டு உள்ளனர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர். வியாழக்கிழமை என்று காலையில் நடைபெறுச்சு வாக்கிங் வந்து செல்லும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து குறித்து செய்தி வந்து கேட்டபோது தான் ஒரு யதார்த்தமான சந்தித்த போது வணக்கம் தெரிவித்த மட்டும் தெரிவித்து வந்து உள்ளனர். முக்கியமா மு க ஸ்டாலின் உடன் சந்திப்பு அப்படி இந்த பரபரப்பு அடங்குவதற்கான வியாழக்கிழமை என்று மாலையில் திடீரென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் சென்ற ஓ பன்னீர்செல்வம் அவரை சந்தித்து சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அவருடன் மகன் ஓபி ரவீந்திரநாத்தும் சரி மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரான கோபாலகிருஷ்ணன் சரி உடன் எப்படி சென்றிருக்காங்க. சுமார் அரை மணி நேர சந்திப்புக்கு பிறகுதான் செய்தி பேசியுள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரஸ் மீட்டிங்ல இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்து வந்து உள்ளனர். முதலமைச்சர் சில நாட்களால் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. அவரது உடல்நலம் குறித்து ஒரு விசாரிக்க சந்தித்தேன். மு கருணாநிதியின் மூத்த மகனா மு.க. முத்துவின் மறைவை பற்றி விசாரித்தேன். அரசியல் பற்றி எது வந்து பேசவில்லை என்று தெரிவித்து உள்ளனர். திமுகவுடன் கூட்டணி வாய்ப்புகளா என்று செய்தி வந்து கேட்ட என்ன சொல்லியிருக்காரு அந்த கொஸ்டினுக்கு தான் அரசியல் நிரந்தர எதிரிகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதிர்காலத்தில் இது வந்து நடக்கலாம் என்று சொன்னதோடு கூட்டணியில் இருந்து விலகிய பிறகுதான் பாஜக வந்து யாரும் பேசவில்லை என்று கூறி வந்து உள்ளனர். மேலும் தான் எனக்கென்று அரசியல் சுயமரியாதை வந்து இருக்கிறது. இந்த சூழலில் தான் எனக்கு வாதம் வந்து இருக்கிறது. நாடாளுமன்ற சமக்கர சீர்திருத்தம் பற்றி கேட்கும் போது தான் தமிழக அரசு முன்மொழி கொள்கை ஏற்கவில்லை என்று
கல்வி அமைச்சர் சொல்கிறார், அது ஜனநாயக நாட்டின் ஏற்பதில்லை என்று தெரிவித்து உள்ளனர். முக்கியமா பாஜக நீண்ட பயணம். ஏன்னா முன்னாடி எடுத்துக்கிட்டா நம்ம பிஜேபி காரங்க சரி ஓபிஎஸ் ரொம்ப எப்படின்னா டீப்பா இருந்தாங்க. நீண்ட காலமாக தான் பாஜக நெருக்கமான இருந்து வந்த பன்னீர்செல்வம் அந்த கூட்டணியிலிருந்து விலகி இருப்பது தமிழக அரசியல் அரங்கில் ஒரு கவனித்தக்க திருப்பு இருந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகுதான் அதிமுக மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு நெருக்கமான செயல்பாடு ஆரம்பித்தது. ஜெயலலிதா அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்ட போது தன்னுடைய ஆலோசனையின் பேரில் தான் அவர் தர்ம யுத்தத்தின் துவங்கியதாக RSS ஒரு சிந்தனைக்கும் சரி பத்திரிகை ஆசிரியரான குருமூர்த்தி வெளிப்படையாக கூறி உள்ளனர். இதற்கு பிறகுதான் சிறிது காலம் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பும் சரி பன்னீர்செல்வம் தரப்பும் சரி தனித்தனியாக இயங்கி வந்த நிலையில் தான் பாஜகவின் உயர்மட்ட வலியுறுத்தின் பேரில் தான் இரு தரப்பு ஒன்றாக இருந்துள்ளது. பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் நியமிக்கப்பட்டனர். அதிமுகவுக்கு இரட்டை தலைமை உருவாக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் தான் பன்னீர்செல்வம் சரி இணை ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி சரி செயல்பட்டனர். அடுத்த 2019ஆம் ஆண்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இருந்தது. இதோ போட்டிதான் 2021ஆம் ஆண்டில் தான் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இதோ கூட்டணி தொடர்ந்து உள்ளது. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வி வந்த பிறகுதான் அந்த தோல்விக்கான முக்கியமான காரணமாக இரட்டை தலைமை குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கட்சிக்கு ஒன்றே தலைமையான வேண்டும், அது எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு உள்ளனர். இதற்கு பிறகுதான் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் அவரது ஆதரவாளர் சரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். 2023ஆம் ஆண்டு தான் செப்டம்பரில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுவது. அந்த தினத்தின் தேர்தல் பேசியுள்ள பன்னீர்செல்வம் அவர் மூன்றாவது முறை தான் நாட்டை ஆளுவதற்கான தகுதியை பாஜக பெற்றுள்ளது. அதிமுக பாஜக உறவு முறிந்தாலும் அது நாடகம் என்றாலும் எங்களுக்கு எந்த கவலை இல்லை என்று குறிப்பிட்டு அதோ கூட்டி தொடர்ந்து உள்ளது. அதுதான் 2022ஆம் ஆண்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணியா போட்டி நிலையில் தான் பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள பன்னீர்செல்வம் ஒரு தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அறிந்துள்ளனர். இதற்கு பிறகுதான் மீண்டும் அதிமுக சரி பாஜக சரி கூட்டணி அமைக்க போது அதோ கூட்டணி தான் தொடர்ந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அந்த கூட்டணி உருவான பிறகுதான் ஓபிஎஸ் அதோ கூட்டணியில் தொடர்ந்து உள்ளனர். ஆனால் பாஜக இருந்து போதுமான ஆதரவு இல்லாத தான் இந்த முடிவு எடுக்கிறதுக்காக பன்னீர்செல்வம் அவரு தருப்பெல்லாம் சொல்லிட்டு வராங்க. பன்னீர்செல்வத்தை பாஜக கைவிட்டது இப்போது பிரதமர் வந்த போது மட்டும் கிடையாது, இதற்கு முன்பு தான் தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்பட்டனர். இந்த முறை தான் பிரதமரை பார்ப்பதற்காக கடிதம் கொடுத்ததோடு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பேசியுள்ளனர். வேறு பல இடம் கேட்டு உள்ளனர். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. இத்தைக்கு பன்னீர்செல்வம் பாஜக மிகவும் பணிவுரை நடந்து கொண்டு உள்ளனர். அப்படி இருந்து கூட தான் பிரதமரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. பாஜக நன்மை தொடர்ச்சியாக அவமதிக்கும் நிலையில் தான் என்ன செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்மிலிருந்து நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி பல்வேறு கட்சிகளை நோக்க நகர ஆரம்பித்துள்ளனர். விரைவில் உரிமைக்கு வேண்டும் என்று வைத்திலிங்கம் போன்றவர்கள் பன்னீர்செல்வத்தை வலியுறுத்தி உள்ளனர். அதற்கு பிறகு வியாழக்கிழமை அன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடந்த இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கார் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவரு. ஓபிஎஸ்ஸின் ஆலோசனை கூட்டத்தில் அப்படி என்னதான் நடந்திருக்குன்னா இவ்வளவு விஷயம். ஏன்னா பிஜேபி காரங்க தான் எப்படின்னா ஓபிஎஸ் கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க. பன்னீர்செல்வம் தரப்பு தான் இன்னும் நடத்துள்ள ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி தொடர்ந்து குறித்து ஒரு கரசரமான ஒரு வாதங்கள் நடந்திருந்தது. சுயமரியாதை ரொம்ப சோதித்து விட்டார்கள். இன்னும் எதற்கு அந்த கூட்டணி இருக்கிற என மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். பிரதமரை சந்திக்க எழுந்து மூலமாக கேட்கும் அனுமதிக்காத மிகப்பெரிய அவமானம் தான். அதனால தான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது தான் பன்னீர்செல்வம் ஒரு முடிவெடுத்திருக்காரு. அவர் இந்த கூட்டத்தில் பேசும்போது தங்களை எப்படியெல்லாம் பாஜக புறக்கணிக்கு என்று எப்படி பட்டியல் உள்ளனர். அதுக்கு பிறகுதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதன் ஒரு சஜக ஒரு பாதங்களை விலக்கி உள்ளனர். நாங்கள் செப்டம்பர் மாத துவக்கத்தில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். சிலர் மட்டுமே அந்த மாநாடு முடிவறிய காத்திருக்கலாம் என்றனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் உடனடியாக வெளியேற என்றனர். ஆகவே வெளியேறும் முடிவை தான் ஒரு மனதாக எடுக்கப்படும் என்கிறார் பழனி தொகுதியின் முன்னாள் சட்டம் உறுப்பினரான ஓபிஎஸ் தரப்பின் தேர்தல் ஒரு பிரிவு செயலரான வழக்கறிஞர் சுப்பரத்தினம் அவரு. முதல்வர் ஓபிஎஸ் சந்தித்து வெறும் ஒரு மரியாதை நியாயமான ஒரு சந்திப்பு என்கிறாரு சுப்பிரமணியன். என் தாய் இருந்த போதுதான் வீடு தேடி முதல்வர் விசாரித்துள்ளனர். அதனால தான் முத்து இறப்பு குறித்து விசாரிக்க சொல்கிறேன் என்று
எங்களிடம் வந்து சொல்ல விட்டதை சென்றிருக்காரு என்கிறார் அவர். இந்த டயத்துல இந்த சூழல் தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கான வாய்ப்புகள் வந்து என்ன? வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கின்றது. மத சார்பற்ற சக்திகளை தூரத்தில் வைக்க ஜனநாயக சக்திகள் ஒன்று சேரும் என்கிறார் சுப்ரரத்னம் அவரு. ஆனால் அரசியல் பார்வைகள் அவருக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக வந்து இருப்பதாக கருதுகிறாரு. இத்தகைய சூழல் தான் அவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று தான் திமுக குழுவில் வந்து இணைவது, இன்னொன்று டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய சொல்வதுதான். இந்த இரு வாய்ப்புகளில் வந்து எதை வந்து தேர்ந்தெடுத்தாலும் அது வந்து ஓபிஎஸ்க்கு வீழ்ச்சி தான் என்றும், அதிமுக எடப்பாடி கே பழனிசாமிக்கு அடுத்த இடத்தில் வந்து அவர் வந்து தொடர்ந்திருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அவருக்கு அரசியல் வந்து எதிர்காலம் என்று ஒன்று இல்லை என்கிறார் குபேந்திரன். ஆனால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓ பன்னீர்செல்வம் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக வந்து இருப்பதாக கருதுகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவரு. விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்ற நினைக்கிறேன். புதிய முகம் என்பதுதான் அவரது அடையாளம். சரி, அப்படி இருக்கும்போது ஒரு பழைய ஒரு முகத்துடன் வந்து அவர் ஏன் வந்து கூட்டணி சேர வந்து போகிறார்? ஆகவே தனியாக போட்டிட்டு சில இடங்களை வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் வாய்ப்புகளை வந்து பாதிக்கலாம். தவிர இந்த அரசியல் நடவடிக்கை மூலம் தான் இப்போது மீண்டும் வந்து பேசி பொருளாகிறார் ஓ பன்னீர்செல்வம், அவ்வளவுதான் என்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவரு. அரசியல் நிரந்தர ஒரு நண்பராஞ்சரி எதிரியாஞ்சரி இல்லை என ஓ பன்னீர்செல்வம் வந்து சொன்னாலும் அவர் முதல்வரை வந்து சந்தித்தல் பெரிய அளவுக்கு அரசியல் கணக்கு வந்து இருக்க வாய்ப்பில்லை என்கிறார் ஷாம். ஓ பன்னீர்செல்வம் விரைவில் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்கும் நிலையில் தான் ஆளுங்கட்சியின் தயவு அவருக்கு வந்து தேவைப்படும். அந்த நிலையில் தான் அதற்கு இந்த சந்திப்பு வந்து பயன்படும் என்கிறார் அவரு. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் தான் பலம் எழுதியிருப்பதை திமுக என்பது அவர் வந்து எப்படி சுட்டி காட்டுகிறாரு. பல விஷயங்களில் வந்து ஆளுங்கட்சியை வந்து குற்றம் சாட்டுள்ள செய்திகளும் கருத்துக்களும் சரி வெளிவந்த தொழில் தான், அந்த சூழல் தான் இது போல நடந்திருப்பது திமுக வந்து சாதன விஷயம்தான். ஏன்னா ஓபிஎஸ் அவர் தாங்க நம்ம ஏடிஎம்கேல முக்கியமான ஆள் சொல்லலாம். அவரே திமுக சார் வந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிக பேர் எப்படி சொல்லிட்டு வராங்க. மேலும் தான் பல ஒரு ஆண்டுகளால் கூட்டணி வந்து திமுக தக்க வைப்பது எல்லாரும் வந்து பேசுவார் என்கிறார் அவர். பாஜக பொறுத்தவரை தான் இந்த விவகாரம் தான் குறித்து மௌனத்தை வந்து கடைபிடிக்கிறது. அக்கட்சியின் கருத்தை தான் பெற மேற்கொள்ளப்பட்ட மூச்சுக்கள் வந்து பதிலளிக்க வந்து கிடையாது.